விஜய் சேதுபதி எல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவர் உதவி செஞ்ச அவர் கூட இருந்த நண்பர்களுக்கு படத்தை இயக்குற வாய்ப்பை கொடுக்குறாரு, நடிக்க வாய்ப்பு கொடுக்குறாரு. அதான் சொல்றேன், நடிக்க வாய்ப்பு கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ், ஃபர்ஸ்ட் லுக், ஆடியோ ரிலீஸ், அது இது எல்லாமே விஜய் சேதுபதி பண்ணி கொடுக்குறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் லுக் எங்கேயுமே இப்ப போவேன், நாங்க முந்தி மாதிரிலாம் கிடையாது. நேரடியா இவர் அவர் வீட்டுக்கு, கொட்டாச்சி அவர் வீட்டுக்கு, சூரி வீட்டுக்கு போனா அந்த ஃபர்ஸ்ட் லுக்க சூரி ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, அது சோசியல் மீடியால நீ போட்டா சூரி ஒரு பிரபலமான நடிகரா இருக்கிறதுனால சூரி வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது அந்த படத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், மக்கள்கிட்ட அந்த படம் போய் சேரும். இதுதானே சரி, இதை செய்யக்கூடாதா, இதை செஞ்சு கொடுக்க கூடாதா, இது தப்பு, சூரி பண்றது தப்பு, முழுக்க முழுக்க தப்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். இப்ப ஒருவேளை கொட்டாச்சி வந்து எனக்கு 10 லட்சம் கடன் ஆகி போச்சு, நீ குடுறா மச்சான்னு கேட்டா கொடுக்க வேண்டாம். என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு கொடுக்க வேண்டாம், ஸ்கூலுக்கு கட்டணும், மருத்துவ செலவு எதுக்குமே நீ கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு உதவி. அது நீங்க கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது நீங்க கொடுக்கலனாலும் தப்பு இல்லை. ஆனா இது தொழில் ரீதியான உதவி. உங்க கூட இருந்தவங்க அதே தொழில இருக்கிறாங்க. அப்ப அந்த தொழிலுக்கு நேர்மையா நீங்க வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு கொடுத்தா அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் இல்லையா?